சார் இப்போ எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒற்றைப்படை ராசி இல்லை. என் பொண்ணுக்கு வந்து இரட்டைப்படை ராசி. அந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் நான் வீடு கட்டினேன். இப்போ என் பொண்ணுக்கு வந்து 24 வயசாச்சு. அந்த பிள்ளைக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த பிள்ளை ஃபாரின் போக போகுது அப்படின்னா அந்த பிள்ளை ஃபாரின் போன உடனே உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமோ, புதன் பரிவர்த்தனையோ, புதன் விளிம்போ இருந்தால் கண்டிப்பாக உங்க பேர்ல லேண்டு டாக்குமெண்ட்டுகள் ரிஜிஸ்டர் பண்ணா, அந்த லேண்டு டாக்குமெண்ட்டுகளை வீடு கட்டியிருந்தா, ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஒற்றைப்படை ராசியில் இருந்தால் வீடு கட்டலாம். ஒரு ஜாதகத்தில் புதன் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ விளிம்போகவோ இல்லாமல் இருந்தால் அவங்க பேர்ல லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுக்கு மாறாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல ஆண் ராசிகள் அப்படின்றது மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த 6 ராசிகள். வேற ஒண்ணும் இல்ல. மேசத்துல இருந்து ஒவ்வொரு ராசிகளையும் விட்டுட்டு இன்னொரு ராசிகள் ஒற்றைப்படை ராசிகள்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஒற்றைப்படை ராசிகள், இந்த ராசிகள்ல டிக் அடிச்சு, இந்த ராசிகள்ல உங்க வீட்டுல ஒருத்தர் இருந்தா கூட ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல் வழியாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை எல்லாத்தையும் லாஜிக்கலாக பேசிட்டு வரோம். இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு, சார் ரொம்ப வருஷமா போராடிக்கிட்டே இருக்கிறேன், இந்த சொந்த வீடு அமையவே மாட்டேது அப்படிங்கக்கூடிய கேள்வி. எப்போ சொந்த வீடு அமையும்? ஏன் சார் சொந்த வீடு அமையலை? என் ஜாதகத்தில் சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா நான் வந்து ஒரு வீடு கட்டி விட்டுருக்கேன், அந்த வீடு வாடகை வீடாகவே இருக்குது, நான் இன்னொரு வீட்டில் வாடகை இருக்கிறேன், இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ சொந்த வீட்டுக்கான கிரக அமைப்புகள் என்ன? இந்த வீடு சம்மந்தமாக லேண்டு வாங்கலாமா? இது மாதிரி கேள்விகளை ஈஸியாக புரிய வைக்கிறது மாதிரி சில பலன்கள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு புரியாட்டினா திருப்பி இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் என்ற கிரகம் தான் வந்து வீட்டை குறிக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் வீடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நன்மை நடக்கும் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தில் ஆண் ராசிகள் அப்படின்னு இருக்குது. மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த 6 ராசிகள். வேறு ஒன்றும் இல்லை. மேசத்திலிருந்து ஒவ்வொரு ராசிகளையும் விட்டுட்டு இன்னொரு ராசிகள் ஒற்றைப்படை ராசிகள்ன்றதை புரிஞ்சுக்குங்க. ஒற்றைப்படை ராசிகள், இந்த ராசிகளில் டிக் அடிச்சுக்குங்க. இந்த ராசிகளில் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தால் கூட நீங்கள் சொந்த வீடு கட்டி அங்கே குடி போகலாம். சார், எங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன ராசிகளில் யாருமே இல்லை. என் ஒய்ஃபு வந்து ரிஷப ராசி, என் பொண்ணு வந்து மீன ராசி, நான் வந்து கன்னி ராசி. அப்போ நீங்கள் சொன்ன ராசிகளில் எந்த ராசிகள்லையுமே நான் இல்லை. எங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லை. ஆனால் வீடு கட்டுறதுக்கு காசு இருக்குது, வீடு தேடுறோம், கிடைக்க மாட்டேது. அல்லது வீடெல்லாம் அமைஞ்சிருது, பக்கத்தில் போனால் தட்டி போயிடுது. இப்படியே தான் சார் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒற்றைப்படை ராசிகளில், ராசிங்கிறது உங்கள் ஜாதத்தில் கூடிய சந்திரன் எங்கே இருக்கோ அங்கே. அப்போ உங்கள் ஜாதத்தில் சந்திரன் நான் சொன்ன மேச ராசியிலோ, மிதுன ராசியிலோ, அல்லது சிம்ம ராசியிலோ, துலா ராசியிலோ, தனுசு ராசியிலோ, கும்ப ராசியிலோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடு கட்டி அங்கே குடி போகலாம். நான் சொல்கிறது ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தால் போதும். சார், எனக்கு வந்து என் ராசி வந்து மீன ராசி, என் ஒய்ஃப் வந்து கடகராசி, என் மூத்த பையன் வந்து மகர ராசி. நாங்கள் வீடே கட்ட முடியல. இப்போ எங்களுக்கு தனுசு ராசியில் ஒரு பாப்பா பிறந்திருக்கு அப்படின்னா அந்த தனுசு ராசியில் பிறந்த பாப்பா அவங்கள கொண்டு போய் ஒரு வீட்டில் நல்லபடியாக உட்கார வச்சிடும். சரியாக புரிஞ்சுக்குங்க. ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஒற்றைப்படை ராசியில் பிறந்த நபர் இருந்தால் கூட நீங்கள் சொந்த வீடு கட்டி போகலாம். இல்லை சார், எங்கள் வீட்டில் எல்லாமே இரட்டைப்படையில் தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டலாம். கட்டிட்டு அதை வாடகைக்கு விட்டுட்டு வேறு வீட்டுக்கு தான் போகலாம். சரியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு ஒற்றைப்படை ராசி இருக்குது, உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு உங்கள் 2 பிள்ளைகளுக்கும் இரட்டைப்படை ராசி தான் இருக்குது, நீங்கள் வீடு கட்ட முடியாமல் இருக்கீங்கன்னா உங்கள் அப்பாவையோ அம்மாவையோ கூட வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க யோகம் உங்களை வீடு கட்ட வைக்கும். சார், இப்போ எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒற்றைப்படை ராசி இல்லை. என் பொண்ணுக்கு வந்து இரட்டைப்படை ராசி. அந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் நான் வீடு கட்டினேன். இப்போ என் பொண்ணுக்கு வந்து 24 வயசாச்சு. அந்த பிள்ளைக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த பிள்ளை ஃபாரின் போக போகுது அப்படின்னா அந்த பிள்ளை ஃபாரின் போன உடனே அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே இந்த வீட்டில் உங்களால் இருக்க முடியாது. அப்படியே மெதுவாக என்ன செய்யும்? சண்டையோ பிரச்சனையோ இல்லைனா உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியேறி வாடகை வீட்டுக்கு இல்லைனா வேறு வீட்டுக்கு போயிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களால் சொந்த வீட்டில் வாழ முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் டீப்பாக புரிஞ்சிருக்கும் இப்போ, இல்லையா? அப்போது அந்த ஒற்றைப்படை ராசி உங்கள் குடும்பத்தில் இருக்கும் வரை நீங்கள் சொந்த வீட்டில் வசிக்கலாம். அல்லது உங்கள் குடும்பத்தில் கூடிய எல்லா இரட்டைப்படை ராசிகளும் சேர்ந்திருந்தாலும் கூட உங்களால் வீடு கட்ட முடியாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து, உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமோ, புதன் பரிவர்த்தனையோ, புதன் விளிம்போ இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பேரில் லேண்டு டாக்குமெண்ட்டுகள் ரிஜிஸ்டர் பண்ணால், அந்த லேண்டு டாக்குமெண்ட்டுகளில் வீடு கட்டியிருந்தா ஏதாவது ஒரு பஞ்சாயத்தாகி அந்த வீடையோ இடத்தையோ விற்றுட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு வெளியே வர மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல்கள் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது சந்திரன், இரண்டாவது பார்த்தது புதன்.
சார் இப்போ எனக்கு சந்திரன் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே ஒற்றைப்படை ராசியில் இருக்குது, என்னுடைய பையனுக்கு மட்டும் இரட்டைப்படை ராசியில் இருக்குது. அப்போ சார் அப்படின்னா அதான் எல்லா படத்துக்கும் ஒற்றைப்படை ராசியில் கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. சார் இன்னொரு கேள்வி, இப்போ எல்லாருக்குமே வந்து வீட்டில் இரட்டைப்படை ராசி இருக்குது, என் பையன் பிறந்திருக்காரு, அவருக்கு மட்டும் ஒற்றைப்படை ராசியில் சந்திரன் இருக்குது சார், கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க. ஆனால் எனக்கு வந்து புதன் வக்கரமாயிருக்கு சார் அப்படின்னா உங்கள் பேரில் அந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க, உங்கள் ஒய்ஃப் பேரில் பண்ணிக்கங்க. சார் ஒய்ஃப் பேரில் பண்ணால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார், அப்புறம் உங்கள் பேரில் உங்கள் ஒய்ஃப் பேரில் சேர்த்து பண்ணிக்கங்க. குறிப்பாக யார் பேரில் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தில் புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கக்கூடாது. சார் ஆனால் எனக்கு இரட்டைப்படை ராசியில் தான் இருக்குது, எனக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு புதன் வக்ரம் இல்லை, என் ஒய்ஃபுக்கு புதன் வக்ரமாக இருக்குது, என் ஒய்ஃபுக்கு வந்து ஒற்றைப்படை ராசியில் இருக்குது, அவங்க வீடு கட்டுற யோகத்தில் இருக்கிறாங்க, அவங்க பேரில் லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாமா? லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரே ஒரு சந்திரன் ஒற்றைப்படை ராசி வந்தால் கூட யார் பேரில் வேணாலும் லேண்டை போட்டுட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த வார்த்தையை உங்களுக்கு புரியணும்னா திருப்பி இந்த வீடியோ மெதுவாக போட்டு பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஒற்றைப்படை ராசியில் இருந்தால் வீடு கட்டலாம். ஒரு ஜாதகத்தில் புதன் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ விளிம்போகவோ இல்லாமல் இருந்தால் அவங்க பேரில் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதுக்கு மாறாக இருந்தால் அதற்கு மாறான பலன்கள் நடக்கும். இதுபோல் இன்னும் நிறைய சின்ன சின்ன தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. வணக்கம்.